என் சின்ன பையனுக்கு இன்னும் 2 நாளில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. அவனோட ரொட்டீன் ஒர்க்குக்கு வரத்துக்குள்ளே நானும் அந்த ரொட்டீன் ஒர்க்குக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். ஸோ அதனால் இன்னையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கலான்ட்டு எந்திரிச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவுமே இந்த ஃப்ரூட்ஸ் தான். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அவருக்கு எடுத்து வச்சுட்டு எனக்கும் பசங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இட்லி தோசைக்கு இன்னைக்கு காலையிலேயே மத்தியானத்துக்கும் சேர்த்து குழம்பு வைக்கிற மாதிரி காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகா, பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே போட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தனியாத்தூள் போட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இன்னொரு சட்டியில் வெங்காயம், கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டாணி வேக வச்சது அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டோம்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.